சுயநலத்துக்காக அப்பாவோட சொத்து வேணும். அப்பா வந்து அந்த அப்பாவோ, அம்மாவோ குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புற வரைக்கும் அவங்க வேணும். அதுக்கப்புறம் அவங்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது, மனசுக்கு வந்து ரொம்ப வலிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மாரி ஒரு முதியோர் இல்லம்ங்கிற ஒரு கான்செப்ட்டே வந்து வலிக்குது. திரும்பவும் அமர முடியாத, எங்கு தேடினாலும் கிடைக்காத அரியாசனம். நீ வந்து எத்தனை கோடி கிடைத்தாலும் வாங்க முடியாத ஒரு தொட்டில். அதுதான் உன்னுடைய தந்தையினுடைய தோள். எத்தனை தடவை அதை வந்து உனக்கு உடம்பு சரியில்லாதபோது உன்னை தோளில் போட்டு வளர்த்துருப்பாரு. எத்தனை தடவை நீ அழும்போது உன்னை தோளில் போட்டு தட்டி கொடுத்து தூங்க வச்சுருப்பாரு. எத்தனை நாள் உன்னை அந்த தோல்லையும் தலையிலையும் உட்கார வச்சு எத்தனையோ இடங்களுக்கு உன்னை கூட்டி போயிருப்பாரு. அதெல்லாம் உனக்கு ஒரு நிமிடம் கூட நினைவுக்கு வரலையா? கற்கண்டாக இருந்தாலும் சரிதான், கண்ணாடி துண்டாக இருந்தாலும் சரிதான். அது சாப்பிட்ட உடனே தான் தெரியும் அது வயிற்றை கிழிக்குதா இல்லை இனிக்குதான்னு. அதே மாதிரி தான்